எப்படி இருக்கீங்க ஆனந்தகரன்? உங்களை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓஜிஸ் சொல்லுவாங்க, ஓஜிஸ் ஆஃப் ஆங்கர் ஒர்க். கண்டிப்பா என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட அடக்கலாமே. மனைவி இருக்கு, குழந்தை இருக்குன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. தொலைக்காட்சியில தான் சந்திச்சோம். அப்படியே நட்பு காதலாம் மலர்ந்து கல்யாணத்துல முடிஞ்சு. யாரு முதல்ல தெரிவிச்சீங்க ரெண்டு பேர்ல? அவர் தான் தெரிவிச்சாரு. அப்பதான் அவர் வந்து ஒரு காதல் தோல்வியில இருந்தார். இனிமேல் நான் நிறைய பெண்களை காதலிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விரட். ரேடியோ சிட்டில வந்து ஆர்ஜியா இருந்தாரு. அப்பதான் கோபிநாத் அவங்க நிறைய பேர் நிறைய பேர் அந்த டைம்ல வந்து. புதுமண தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். நாழுதா பிடிக்காது அவருக்கு, கோபம் வந்துரும். அட்வர்டைஸ்மெண்ட்காக கூப்பிட்டாங்க, அதுல சிம்ரன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெங்களூர்ல இருந்து இன்னொரு பையன் அந்த பையன் வந்து சேர்ந்த உடனே அவர் வந்துட்டாரு, அதனால தேவையில்லைன்னு சொன்னா அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. ஆனந்தகண்ணன் சாரோடைய மறைவு வந்து என்ன ஆக்சுவலா ஆச்சு? ராணி அவர்களே வணக்கம். வணக்கம். ரொம்ப லட்சணமா அழகா இருக்கீங்க. நன்றி. பல பேருக்கு தெரியும், பார்த்துருப்பாங்க. ஆனந்தகண்ணனுடைய மனைவி நீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. எல்லாத்த பத்தியும் பேசணும் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய பூர்வீகம், ஏன்னா ஆனந்தகண்ணனை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இங்க எல்லாருமே நாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஓஜிஸ் சொல்லுவாங்க, ஓஜிஸ் ஆஃப் ஆங்கர் ஒர்க். கண்டிப்பா, ஏன்னா நிறைய பார்த்திருக்கேன் அந்த மீம்ஸ்லாம். இங்க இப்ப நாங்களாம் ஆங்கரிங் பண்ணும்போது ஓஜிஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குடான்னு சொல்லும் போது அது தவிர்க்க முடியாத ஒரு பேர் வந்து ஆனந்தகண்ணன் நிச்சயமா. ஸோ அவரை பத்தி நிறையவே நம்ம அஃப்கோர்ஸ் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டு இருக்கு. உங்களுடைய பூர்வீகம் அண்ட் நீங்க வளர்ந்த விஷயங்கள் அதை பத்தி. நான் பிறந்தது வந்து இந்தியால, ஆனா அம்மா வந்து சிங்கப்பூரியன். அதனால சின்ன வயசுலயே நான் சிங்கப்பூர் குடும்பமாவே சிங்கப்பூர்லயே இருந்தோம். ஸோ அங்க வளர்ந்தது, படிக்க ஆரம்பிச்சது எல்லாமே சிங்கப்பூர்ல தான். ஸோ திரும்ப இந்தியாவுக்கு வர்றது வந்து நான் திரும்ப படிக்கணும், என்னுடைய மேற்படிப்பு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும் பொழுது மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து. தமிழ் ஆனா இவ்வளோ ஃப்ளூயண்டா வருது, ரொம்ப சுத்தமா வருது. ஏன்னா அங்க வந்து நம்ம ஒரு செகண்ட் லாங்குவேஜ், 2ஆம் மொழியா தமிழ் படிக்கிறதுனாலயே வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கலந்து பேச விட மாட்டாங்க ஆசிரியர்கள். ஒன்று இங்கிலீஷ்ல பேசி, இல்லை தமிழ் பேசு, ரெண்டு கலந்து பேசாத அப்படின்னு அங்கே வந்து கொஞ்சம் கட்டாயமா சொல்லுவாங்க. அதனாலேயே அந்த பழக்கம் வந்துருச்சு. சூப்பர். நானும் தமிழ் ஆசிரியர், அதனால தமிழாசிட்டு இந்த மாதிரி கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு தான் இருக்கு. நீங்க எங்க சந்திச்சீங்க முதல் தடவை ஆனந்தகண்ணன்? அங்க நீங்க தொலைக்காட்சியில தான் சந்திச்சோம். என்ன வந்து ஒரு ஆங்கரா கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் ஒரு ஆங்கரா, எப்படின்னா அவரும் ஒரு ஆங்கரும் ஒரு நிகழ்ச்சி படைச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பெண் ஆங்கர் வந்து வர முடியாத நிலையில இல்ல மாற்றப்பட்ட நிலையில வந்து நான் போனேன். நான் போய் அங்க அவர் கூட முதல்ல அந்த ஆங்கரிங் பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு தெரியும், அவர் அந்த கண்ணனை பத்தி ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. ஆனா நேரடியா அப்பதான் சந்திச்சது. ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் ஒன்னா செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நாடக குழு இருந்துச்சு, ரவீந்திரன் நாடக குழுன்னு ஒண்ணு இருந்தது. அதுல அவர் வந்து ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருந்தாரு. அப்போ வந்து ஒரு பெண் நடிகை தேவைப்படும் பொழுது அப்பதான் எங்களுக்கு அறிமுகமானுச்சு. அப்புறம் அங்கேயும் அந்த ஒரு நட்பு தொடர்ந்தது. அப்படியே நட்பு காதலாம் மலர்ந்து கல்யாணத்துல முடிஞ்சு. பள்ளிக்கூடங்கள்ல ஒன்னா படிக்கும் பொழுது விவாத போட்டி நடக்கும். சோ அவங்க பள்ளிக்கூடம், எங்க பள்ளிக்கூடம். உங்களுக்கு அப்புறம் தான் தெரியுமா? அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரியும். நம்ம உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது, செகண்டரி படிக்கும் போதெல்லாம் விவாத போட்டி வரும்போது பார்த்திருக்கேன். ஏன்னா அவங்க ஒரு எதிரணியில இருப்பாரு, நாங்க இந்த பக்கம் இருப்போம். ஸோ அப்போ வந்து யாரு நல்லா பேசக்கூடியவங்க அப்படிலாம் தெரியும். ஸோ இவர் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். ஸோ அதனால அப்பயும் 4ஆம் பேச்சாளராக பேசுவாரு. ஸோ அப்பயும் நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து தெரியும் அப்படின்னா, அதாவது டீன்ஸ்ல இருந்து தெரியும். ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரு மீடியா பர்சனாலிட்டியா முதலே இருந்தாரு. நிறைய ஹோஸ்டிங் பண்ணாரு, நாடகத்துல நடிச்சாரு. நான் வந்து கொஞ்சம் லேட்டர் இயர்ஸ், நான் ஒரு 21 வயசு 22 வயசுல தான் அந்த ஆங்கரிங் போகும்போது அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு ஆங்கர். உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது மீடியா சைடு வரணும் அப்படின்றது? ஆக்சுவலி தமிழ் பிடிக்கும். ஒரு தடவை அந்த நிகழ்ச்சிக்காக நீ பண்றியா அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு வந்து என் கூட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த டபுள் லைன் நம்ம கால் வெயிட்டிங்னு ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த கால் வெயிட்டிங்கை பற்றி சொல்லணுங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பள்ளிக்கு சரி போய் முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு பண்ணினேன். அப்பதான் அறிமுகப்படுத்தின ஆண்டாது கால் வெயிட்டிங்ன்ற விஷயம். நாங்க வர அந்த டைம் தான் எங்க ஊர்ல. அதுக்கப்புறம் அதுல பார்த்துட்டு இந்த கண்ணா பண்ற அந்த நிகழ்ச்சி தொகுப்பால் நிகழ்ச்சி இயக்குனர் வந்து அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிடுங்களேன், என்ன பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க கூப்பிட்டாங்க. ஸோ இங்க வந்தோடனே நான் அவரோட படைக்க ஆரம்பிச்சேன்.
நீங்க சொன்னீங்க நட்பு காதலாச்சு அப்புறமா திருமணத்துல போய் இணைஞ்சதுன்னு சொன்னீங்க. அந்த டிரான்சிஷன் நட்புல இருந்து காதலானது யாரு முதல்ல தெரிவிச்சீங்க 2 பேர்ல? அவர் தான் தெரிவிச்சாரு. ஏன்னா நாங்க வந்து படிச்சது ஒண்ணு. அப்புறம் நாடகத்துல ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. இந்த நாடகத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவரே சொல்லுவாரு. அப்பதான் அவர் வந்து ஒரு காதல் தோல்வியில இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இனிமேல் நான் நிறைய பெண்களை காதலிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம் அடுத்து சந்திச்ச பொண்ணு நான். அதான் முடிஞ்சு வாய்ப்பில்லை அப்படின்னு அப்பப்போ ஒரு மாதிரி சொல்லுவாரு. பட் ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாயி நம்ம நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு எதிர்ப்புகள் இருந்ததா? ரொம்ப இல்லை ஆக்சுவலி. ரொம்ப சுமூகமா முடிஞ்சிருச்சு. நான் கூட எங்க குடும்பத்துல வந்து நான் தான் முதல்ல ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு போன பெண்ணு சொல்லலாம். புரட்சி பெண்ணா தமிழ்ல அவர் வந்து விஜயவா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நிறைய பேர் அவர் ஒரு ஆங்கர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்து ஓகே ஒரு சிங்கிள் தான் இவரு பேச்சுலரா இருக்காரு அப்படின்னு இருந்தது. அவர் மனைவி இருக்கு குழந்தை இருக்குன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. அவர் அந்த டைம்ல அவர் மட்டும் வந்து இங்க சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. என்ன நடந்தது? இல்ல அது எப்படின்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து டிப்ளமா பண்ணியாச்சு. டிப்ளமா மாத்திரம் இருந்தது. ஸோ தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ்ல வந்து ஒரு திறமையான ஆசிரியர் ஆகணும்னா டிகிரி தான் ஒரு உச்சக்கட்ட நிலை படிப்புனா அது எனக்கு வந்து அங்க இல்லை. எங்க இருக்கோ நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில இறங்குனது. அது முயற்சி பண்ண போகும்போது கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ கன்சீவ் ஆயிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யாரும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 9 மாத குழந்தையோட கிளம்பியாச்சு. 9 months ஃபத்திமா காலேஜ், மதுரையில ஃபத்திமா காலேஜ். அப்போ அங்க போயிட்டோம். நாங்க போயிட்டு சரி இவங்க போயிட்டு இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அப்புறம் முடிச்ச உடனே கொஞ்சம் ஒரு 6 மாச காலத்துல பொண்டாட்டியும் பிள்ளையும் போனதுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன பண்ண போறோம். ஆமா அப்படிங்கிற நேரத்துல அங்க நிறைய ஏற்கனவே அவர் வந்து நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க நீ இப்போ இந்தியாவில் நிறைய வாய்ப்பு இருக்கு உனக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ஒரு அதை பத்தி அவர் யோசிக்கல. அப்புறம் நாங்க இங்க வந்த உடனே எங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக இங்க வந்தாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் சென்னையில தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. சென்னையில முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிஹைண்ட் த கேமரா தான் ஆசைப்பட்டாரு. ஆனா அது எப்படியோ முன்னாடி கேமராக்காக வந்தது. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக கூப்பிட்டாங்க. அதில் சிம்ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கொக்கோகோலா அட்வர்டைஸ்மெண்ட்னா பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியல. ஸோ அதையே நினச்சிட்டு அதே வச்சுட்டு நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பொழுது அங்கே போன உடனே 2-3 பேர் இருந்தாங்க. 2-3 பேர் மேக்கப் போட்டாங்க. இவருக்கு இன்னும் போடலை. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெங்களூர்லேருந்து இன்னொரு பையன் அந்த பையன் வந்து சேர்ந்த உடனே இல்லை ஓகேப்பா இல்லை இப்போ அவர் வந்துட்டாரு அதனால தேவையில்லைன்னு சொன்னா அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆட்டோ எடுக்கும் பொழுது அவர் சொன்னாரு இந்த ஆட்டோ நேராக என்ன சிங்கப்பூருக்கே கொண்டு போயிடாதா. அவ்வளோ ஒரு விரக்தி. ஏன்னா அது வந்து ரொம்ப பர்சர்வியர் பண்ணி விடாமுயற்சியோட நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ரொம்ப சோகமா இருக்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து இந்த கூத்துப்பட்டறை நாடகத்துல இருக்க தேவி அப்படிங்கிற அவங்க தோழி மூலமா அங்க போய் அந்த அங்க போய் அவர் படிகளம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பார்த்தாரு. அதுல வந்து கிருஷ்ணரே அழுகிற ஒரு காட்சி இருக்கும். கடவுளுக்கே இவ்வளவு ஒரு துயரம் ஏற்படும் யாரு நம்மளாம் மனிதர்கள் தானே தூக்கி போட்டு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவர் அந்த ஒரு ஏமாற்றத்துல இருந்து மீண்டு வந்தது. அது ஒரு இதா இருந்தது. ஸோ எப்பொழுதுமே அவருக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போதும் சொல்லுவேன் எனக்கு சக்கலத்தின்னா நாடகம் தான். யாரு நாடகம் போட்டாலும் கூப்பிட கூட போயிடுவாரு. நான் இங்க படிக்க வந்தது தான் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் அந்த ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. நான் படிக்க வந்தது 1 வருஷம் ஃபத்திமா காலேஜ்ல பண்ணேன். அதுக்கப்புறம் இங்க வந்து அவரு சன் டிவி சன் மியூசிக்ல எல்லாம் வேலை வர ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க செல்லம்மாள் காலேஜ்ல படிக்க வந்துட்டேன். செகண்ட் தேர்ட் இயர் இங்க படிக்க முடியிற நேரத்துல நான் தேர்ட் இயர் படிக்கும் போதுலாம் அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டாரு. அப்போ இங்க ஹேமா மாலினின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து எங்களுடைய தோழி ஒருத்தவங்க இங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க கண்ணா இங்க ஒரு இது இருக்குது இந்த ஆங்கருக்காக தேடுறாங்க நீ ட்ரை பண்ணேன் அப்படின்னு அவங்க முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆங்கர் ஆகி அப்புறம் எல்லாருக்கும் தெரிந்த முகம் இல்லையா, அது பிடித்த முகம். அதுக்கு முக்கியமா நான் யோசிப்பேன் ஏன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து கடைசி நாட்கள் கடைசியில சொன்னது கூட நல்ல ஆங்கர், நல்லா நடிப்பாரு, அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நல்ல மனுஷன். அந்த ஒரு வார்த்தையை தான் வந்து என்ன பல வேலைகள் பண்ணாலும்
அது வந்து ரொம்ப சம்பாதிக்கிறது ரொம்ப இல்ல, கஷ்டம். அது நிச்சயமா. வந்து அவரு ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கிடையாது ஆமா. அது. இன்னொரு விஷயம் வந்து இந்த மனிதர்கள் பொதுவா இப்போ அதுவும் இந்த காலகட்டத்துல இந்த ஹேட்ரட் அப்புறம் நம்ம வந்து அவர்ஷன்லாம் சொல்லுவோம். சில என்னதான் நிறைய பேருக்கு பிடிச்சா கூட பெரிய பெரிய ஹீரோஸ் கூட வந்து ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ்ல ஹேட்ரட் இருக்கும், ஒரு அவர்ஷன் இருக்கும் அவங்கள பார்த்தா. பட் வெகு சிலருக்கு மட்டும்தான் வந்து அவங்கள பிடிக்காதவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா. அந்த முகங்களை பார்த்தாலே ஆனந்தக்கண்ணன் நிச்சயமா அந்த அந்த முகம் தான். நான் இதை பார்க்குற எல்லாருமே ஒத்துப்பாங்க. அவர் பார்க்கும்போது எல்லாருக்கும் தங்களை மீறி ஒரு புன்னகை வரும். அது நம்ம ஸ்க்ரீன்லயும் ஆஃப் ஸ்க்ரீன்லயும் சரி பார்க்கும்போதுமே சரி. என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டு அதை வந்து? ஏன்னா நான் எனக்கு பர்சனலா நான் சொல்றேன், நான் எப்பவுமே அது உண்டு அது பார்க்கும்போது. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, அவர் யாரை பார்க்கும் பொழுதும் உங்ககிட்ட என்ன இருக்குப்பா, ஹவ் ஆர் யூ, நீ என்ன பண்ற, உன்னை நான் எப்படி எம்பவர் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம். ஸோ சக மனிதர்களை மனிதரா பார்ப்பார். யாரா இருந்தாலும் சரி. இப்போ இவங்க இப்போ உள்ள நுழைஞ்சாருன்னா இங்க இருக்க எல்லாரும் பேரும் தெரியும், எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லியிருப்பாரு. டீ கொடுக்குறவர் இருந்தாலும் சரி, கூட்டவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஓ இவர் வந்து பாஸ், இவருக்கு நம்ம கொஞ்சம் அதிக மரியாதை கொடுப்போம், இவருக்கு கடைநிலை ஆட்கள் கொஞ்சம் குறைவா கொடுப்போம், அந்த இதே இருக்காது. அதை நம்ம கொடுத்துட்டோம்னா சென்ஸ் பண்ணுவாங்க. நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அது அவர்கிட்ட இல்லாத ஒரு காரணத்தினால தான் எல்லாராலையும் வந்து அந்த ஒரு எனர்ஜி பாசிங் அவர்கிட்ட ரொம்ப இருக்கும். ஒரு பாசிட்டிவா பேசுறது, எல்லாரையும் ஒரே நிலையில நடத்துறது. சின்ன பசங்களோட வாங்க போங்க அப்படின்றது இருக்கும் இல்லையா, ஆமா. போன்றது வராது வாயில. ஆமா, அது ஒரு நம்ம பழகின ஒரு இதாவே இருக்கலாம். வாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நண்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு எல்லாரையுமே. ஸோ அதெல்லாம் வந்து அவரு உண்மையிலேயே ஒரு 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 உள்ள இருந்து வந்தது. அதனால நம்ம இப்பயும் பேசிட்டு இருக்கோம் சரியா இல்லையா அவரை பத்தி. அது நம்ம ஸ்டில் ஃபீல் லைக் அவர் இருக்காரு, எங்கேயோ இடத்துல இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அவருக்கு பிஹைண்ட் த கேமரா இருக்கதான் பிடிக்கும், அதாவது வந்து ஆன் ஸ்கிரீன் வர்றதை விட வந்து டெக்னிக்கலா இந்த பக்கம் இருக்கிறது பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ ஆங்கர் ரொம்ப பாப்புலரா இருந்ததுனால அது அவரால் எடுத்துக்க முடியலையா, இல்ல என்ன ஆச்சு, அது முயற்சி பண்ணாரா அதுக்கு பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு? பிஹைண்ட் த கேமரா அவர் பண்ணல. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் முன்னாடியே, ஏன்னா அதுக்கு நாங்க இங்க இருந்தது ஒரு 9 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் தான் என்னோட பட்டப்படிப்பு முடிச்சுட்டு 2 ஆண்டுகள் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஏன்னா 3வது வருஷம் அவர் பிரபலம் ஆன உடனே சரி நம்ம அடுத்து மாஸ்டர்ஸ் படிப்போம், மாஸ்டர்ஸும் படிச்சு முடிச்சுட்டு பொண்ணும் வளர, அதாவது உங்களுக்காக அவர் வந்தாரு, அவருக்காக நீங்க அவருக்காக நாங்க படிக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நானும் படிச்சு முடிச்சுட்டேன். நான் வந்து என்னோட தமிழ் ஆசிரியரை திறமையா செய்யணும், டிகிரி மாஸ்டர்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 2 ஆண்டுகள் வந்து குழந்தை படிக்கிறதுன்னு வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து குழந்தைக்கும் வந்து அங்க இருக்கிற சொந்தக்காரவங்களை எல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் வந்து ஒரு ஆசிரியர், நம்ம படிச்சுட்டு ஒன்றும் செய்யாம இருக்கோமே, ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ வந்து எங்க தமிழ் ஆசிரியருக்கு எங்க எங்க ஊர்ல இருக்க ஒரு அந்த ஒரு இது இங்க இல்லாத மாதிரி இருந்தது. இங்க மற்ற மொழியில கொடுக்கறதுக்கு வித்தியாசமா இருந்தது. சரி நம்ம ஊருக்கு போகணும், பொண்ணும் வளர்றாங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நாங்க போயிட்டோம். போகும்போது பேசிக்கிட்டோம், சரி நீங்க நம்ம வந்து 2 பக்கமும் போயிட்டு வருவோம், கமிட் பண்ணிக்குவோம், அங்க ப்ராஜெக்ட் இருக்கும்போது நீங்க இங்க பண்ணுங்க, மற்ற நேரத்துல அங்க போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி செய்யலாம்னு ஆரம்பிச்சது. ஆனா அது அப்புறம் அவர் முடிவு பண்ணிட்டாரு, எப்பயாவது ப்ரோக்ராம் ஒன்ஸ் இன் அ வைல் வந்தா பண்ணலாம், ஆனா இங்கேயே பேஸா வச்சுக்கிறது கஷ்டம், நோ பாயிண்ட் ஏர்னிங் ஃபார் அ ஃபேமிலி when the family is not there அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தார். எதுவா இருந்தாலும் ஒன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி சிங்கப்பூர் போயிடுங்க. ஸோ 9 இயர்ஸ் கரெக்டா இருந்தீங்க நீங்க இங்க இந்தியாவில். ஏன்னா 9 monthsல பொண்ணை கூட்டிட்டு வந்து 9 yearsல கூட்டிட்டு வந்தேன். ஸோ அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா நினைப்பு. இப்போ நீங்க சொன்னீங்களே, அதாவது பொதுவாகவே வந்து இந்த பிஜே ஆங்கரிங் இந்த துறை எடுத்துக்கிட்டாலே சரி, அது ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்கா ரொம்ப வருஷத்துக்கு சஸ்டெயின் ஆக முடியாதுன்றது ஒரு பரவலான கருது. ஏன்னா ரொம்ப வருஷம் வேணா முகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இருக்கும். என்னைக்காவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதை பத்தி? புதுசா செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர். அவருக்கே ரொம்ப வந்து சலிப்பு தட்டிடும். ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வானொலியில வந்து ஆர்ஜி, அந்த ரேடியோ சிட்டில வந்து ஆர்ஜி இருந்தாரு. அப்பதான் கோபிநாத் அவங்க நிறைய பேர் நிறைய பேர் அந்த டைம்ல வந்து ஆமா நிறைய பேர் அந்த சிங்கர்ஸ் அதே மாதிரி ஆர்ஜி வானாங்க, விஜேஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வித்தியாசமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, அது இருக்கு. ஸோ அந்த ரேடியோ இது பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணாரு. வித்தியாசமா ஏதாவது செய்யணும், அப்படி ஒரே ஒரு என்ன பாக்ஸ்ல போட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ அடுத்து என்னங்கிற தேடல் அவருக்கு ரொம்ப இருக்கும். ஸோ அதனால நம்ம இல்லாம நமக்கு அப்புறம் அவர் வந்து 20 வருஷம் ஆங்கராகவே இருந்திருக்கவே மாட்டார். நீங்க கூப்பிட்டு கூட 20 வருஷம் ஆங்கராகவே இருந்திருக்க மாட்டார். அது ஒரு பிரைம், அது ஒரு காலம். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு வழி வர்றதான் ஒரு இதுங்கிற அவருக்கு. என்ன பிளான்ஸ் இருந்தது மேம் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களா நிறைய? கண்டிப்பா. ஏன்னா அவர் முடிச்சது நம்ம சிங்கப்பூருக்கு போனதுக்கு அப்புறம் மொழி
மேல ரொம்ப பற்று இருக்கும். அந்த மொழியை நம்ம எப்படி வந்து ஆஹ் வாழ வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாடகம் வழி நிறைய கொண்டு போகலாம். நாடகம் பண்ணும்போது உங்களையும் அறியாம ஒரு கதையை பார்க்கும்போது மொழியும் வரும். அதோட அந்த மரபு கலைகள் மீதும் ஆர்வம் வந்துச்சு. இங்க இருக்கும்போது நிறைய பார்த்தது. மரபு கலைகளையும் நம்ம வந்து காமிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பறை அடிக்கும் போது நமக்கு உடனே ஒரு துளிர் விடும் இல்லையா? ஆமா, உண்மை. அப்போ நம்ம டிஎன்ஏல இருக்க ஒரு விஷயம் நம்ம சிங்கப்பூர்ல உள்ள மக்களுக்கும் தெரியணும். சில விஷயங்கள் தெரியுது, பல விஷயங்கள் இங்க அப்படியே கொட்டி கிடக்குது. இவ்வளவு ஒரு நம்ம பாட்டன் விட்டுட்டு போன சொத்து மாதிரி அப்படியே அந்த அந்த கோயிலுக்கு கீழே நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்க அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை வந்து நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். பறை, கரகம், ஒயிலாட்டம் இந்த மாதிரி சந்தோஷமா ஆடுறாங்களே, ஒன்னா நின்றுக்கிட்டு அவங்க முகத்துல இருக்க சந்தோஷமே. சில விஷயங்கள் வந்து லைத்து பார்க்குற கலைகள் இருக்கு, இன்னொன்னு சேர்ந்து குத்துற கலை இருக்கு. ஸோ நம்ம மரபு கலைகள்லாம் சேர்ந்து ஆடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து இந்த ஒரு சந்தோஷத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வரும்போது நாடகம் செஞ்சோம். நான் இங்க ஒரு டீமா அங்கேருந்து இங்கே வந்து காந்தி கிராமத்தில் இருந்து ஒரு 18 நாட்கள் ஒரு டீமா வந்து கரகம், ஒயிலாட்டம், கழியல், பறை இசை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கலைகள், பாடல்கள் 5-6 கலைகளை கற்றுக்கிட்டு நாங்கள் போனோங்க. மரபு கலைகளை கற்றுக்கிட்டு இதை எப்படி நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பறையெல்லாம் என்னன்னே தெரியாது. பறை மாதிரி ஒன்றை வச்சு ஆடி இருக்கிறாங்களே தவிர தொட்டு பார்த்ததில்ல, அடிச்சு பார்த்ததில்ல. ஸோ நாங்கள் பறை கொண்டு வந்து பண்ணும்போது சின்ன பிள்ளைங்களால தூக்க முடியல. சரி அவங்க சைஸ்க்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்க சைஸ்க்கு கொண்டு வந்து அதை அடிச்சு பார்த்த உடனே பறை அப்படின்னா இப்போ எங்க ஊர்ல வந்து எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பிரபலப்படுத்தினது நம்ம நிறுவனம் ஏகேடி, ஏகேடி நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்துல பள்ளி கையில கொடுத்து இது பண்ணது நம்ம தான். அதே மாதிரி கரகம் கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கலைகள் எல்லாம் வந்து ஒரு குட்டி நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வந்து காமிக்கணும். ஒரு மினி அரங்கேற்றம்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி பண்ணாங்கன்னா நாடகமா செய்தாங்க. கரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல வந்து எப்போ வந்து நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னு சொல்லுவோம். பிடிச்ச ஒரு விஷயத்த பாரு, பொண்ணை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்ம தோல்விகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம். அது வந்து நமக்கு வெறுப்பாவே இருக்கும். அப்படி ஆனா தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு 4 பிரபலங்களின் தோல்விகள், இப்போ ஐன்ஸ்டைன், சிவாஜி கணேசன், அப்புறம் ஜாக்மா, ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த தோல்விகளை சொல்லி அதை வந்து நாங்க ஒரு கரகமா உருவாக்கி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி கடைசியா ஃபினாலே வந்து அந்த கரகம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி இப்படி இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி வந்து நம்ம எப்பவுமே அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸை பார்க்கும்போது அவங்க லைஃப்லயுமே சர்க்கிள் இருந்திருக்கு, அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லி வரும்போது நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. நாடகத்துக்குள்ள அந்த கலையெல்லாம் கொண்டு போறது அதெல்லாமே செய்தார். எப்போதுமே தன்னை வந்து ஒரு தமிழன், ஒரு சிங்கப்பூரியன் அல்லது ஒரு இந்தியன் அப்படின்னு ஒரு கட்டத்திலே வச்சுக்கவே மாட்டாரு. அவன் குளோபல் சிட்டிசன். நான் வந்து எப்பொழுதுமே நான் பிறந்தது வந்து சிங்கப்பூர், என்னை வளர்த்தது சென்னை அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவார். ஆனா இருந்தாலும் வந்து உலகத்துல உள்ள எல்லா மக்களையும், அது வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை, என்னதான் ஹியூமன் பீயிங். ஸோ அவருக்கு நான் என்ன இம்பார்ட் பண்ணலாம், ஹவு கேன் ஐ எஜுகேட் another person with my culture. இப்போ வெள்ளைக்காரனை பார்க்கும் பொழுது வெள்ளைக்காரன் சொல்லிக் கொடுக்குற என்னோட கல்ச்சரை எப்படி நான் அவனுக்கிட்ட கொடுக்கலாம், அவன் கல்ச்சரை அவன்கிட்ட இருக்க நல்லதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் எப்பவுமே இருக்கும். ஆர்வம் எப்போதுமே இருக்கும். ஏகேடி பத்தி சொன்னீங்க, அது எந்த ஆண்டு நீங்க தொடங்குனீங்க கரெக்டா? நீங்க ஏகேடி வந்து 2011 தொடங்கணும். நாங்கள் 2002 தான் அங்கே கிளம்பி போனோம். 2011 தான் வந்து நான் ஒரு கதை நான் வந்து ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், கதை சொல்லி அவர் கூட சேர்ந்து நாடகம் பண்ணுறது, அவரோட சேர்ந்து இந்த மரபு கலைகளை வந்து ஏற்பாடு பண்ணுறது, அதுலலாம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கேன். 11 ஆரம்பிச்சது, 12 அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல மொழி சம்பந்தமான நாடக பட்டறைகள்லாம் நடத்தணும். நான் கதை எப்படி சொல்றது அப்படிங்கிற விஷயங்கள் நாடக பட்டறை அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு மூலமா வில்லுப்பாட்டு அப்படி செஞ்சோம். தெருக்கூத்து, இந்த மாதிரி கலைகளெல்லாம் முதல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இது வந்து மொழியை வளர்க்குற ஒரு கதை முறை. நம்ம தமிழர்களின் பாரம்பரிய கதை சொல்லும் முறை வில்லுப்பாட்டு, நாடக முறை, தெருக்கூத்து. ஸோ இதெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கலைகள், மரபு கலைகள், நிகழ்த்து கலைகள் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த கலைகளையும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாளைக்கு மார்ச் 23 ஜிக்காட்டம் அப்படின்னு
உங்களுக்கு தெரியுமா ஜிக்காட்டம்? சிக்காட்டம் தெரியாது. தெரியாது. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் வட்டாரத்துல ரொம்ப பிரபலமான ஒரு நடனம். துடும்பாட்டத்தோட வந்த ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டத்தை வந்து நாங்க போன ஜூன்ல கத்துக்கிட்டோம். இந்த ஜிக்காட்டமும் அந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும். ஆனா கோலாட்டத்தை விட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த இசையும் வேற மாதிரி இருக்கும். அது கத்துக்கிட்டு வந்த உடனே அவருடைய பிறந்த நாளைக்கு எப்பொழுதுமே ஒரு நினைவா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ போன வருடம் குழந்தைகளோட செஞ்சோம். இந்த வருடம் அந்த நடனத்தை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து 250 பேரோட இணைந்து ஒரு மேஸ் ஜிக்காட்டம் டான்ஸ் சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஓ நாங்க பதிவு பண்ணோம். நைஸ் ஸோ நைஸ். பிறந்த நாளைக்கு. ஸோ அவருக்கு மக்களை பிடிக்கும், ஆட்டம் பிடிக்கும். ஸோ வாட் பெட்டர் வே டு செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புதிய நடன வகையும் சிங்கப்பூர்ல நாங்க அறிமுகப்படுத்துறோம். சிறப்பு சிறப்பு. இப்போ நிறைய பேருக்கு ஜிக்காட்டம்னாலும் என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் போட்ட அந்த ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சு எங்களுக்கு கொடுத்த அந்த பாதைன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா நீங்க கண்டிப்பா. ஏன்னா அது நான் செய்யறதுக்கு கூட காரணம் அவர் இருந்தா பண்ணுவாரே, இன்னைக்கு அவர் இருந்தா இது செய்வாரே, ஐ ஹவ் டு லிவ் another day for him as if he's living அப்படிங்கிற ஒரு இதுல தான் அந்த ஒரு உத்வேகத்தோட அந்த ஒரு சந்தோஷத்தோட ஐ எம் ஜஸ்ட் கண்டினியூ. எனக்கு நீ சொல்லும்போது அதான் ஒன்று தோணுது. அவருடைய ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபோட்டோல ஒன்று போட்டிருப்பாரு, உங்களோட இருக்க ஃபோட்டோல வாட் வில் ஐ டூ வித்அவுட் யூ அப்படின்னு போட்டிருப்பாரு இல்லையா? ஸோ இட்ஸ் இஸ் லைக் ஹீஸ் தேர் எவ்ரி டே அப்படின்ற, நீங்க உங்களோட அவர் இருந்துட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் சொன்னது வாட் வில் ஐ டூ வித்அவுட் யூ அப்படின்றது. அவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன், நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றது எப்பவுமே உங்களை அப்படிதான் குறிப்பிடுறாரு எல்லா இடங்களையுமே. அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே அப்படிதான் பார்த்துருக்காரு எப்பவுமே உங்களை. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். சண்டை போட்டுக்கிட்டாலும் லைக் நம்ம நான் அழுதா பிடிக்காது, அவருக்கு கோபம் வந்துருவோம் அந்த மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றதால வந்துட்டு சொன்ன ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்றது தெரியாது எங்களுக்கு. அது யாரோட டிசிஷன்? என்னோட டிசிஷன் தான் சொல்லலாம். உங்களோட யாருமே அவர்கிட்ட கேட்கல. அவர் போய் சொல்லவே மாட்டாரு. அவர்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு என்கிட்ட இல்லன்னு ஆகலன்னு போய் சொல்லிருக்கோம். கேட்கல சொல்லல, அவ்வளவுதான். அதுக்கும் மேல ஒரு சில இடங்கள்ல வந்து இஃப் த ப்ரொடியூசர்ஸே டோன்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட வந்து ஒரு 5-6 கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஆகலைன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அப்புறம் நிறைய சேர்ந்து எடுக்கிறதுல வந்து நான் சொன்னேன் யூஆர் பாப்புலர் அண்ட் யூஆர் கோயிங். ஸோ ஐ டோன்ட் பாப்புலரா இருக்கிறதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். சோ அது என்னோட டிசிஷன் தான். ஒன்னா இது பண்ணாது. நீங்க உங்களை வெளியே நீங்க பெருசா யாருமே பார்த்ததே கிடையாது. கூடாதுன்னு இல்ல, காமிச்சிக்கலாம். அது அப்படி அமைஞ்சது. ஸோ இன்டர்வியூ போகும்போது ஐ டெல் ஹிம் யூ கோ, ஏன்னா தட் யூ டிசர்வ் இட். ஸோ அப்படிங்கிறதுனால அவருக்கான ஒரு அங்கீகாரம் அது. அதுல நம்ம ஒரு பை ஒன் கெட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. ஸோ யூ கோ இன் யூ அப்படின்னு சொன்னதுதான். அதனாலதான் ஒன்னா வந்திருக்க மாட்டாங்க. அதுதான். அவங்களுடைய மகள் பத்தி சொல்லுங்க நீங்க. என்னோட பொண்ணு வந்து வாழ்ந்துட்டாங்க. பேர் அவா கண்ணன். ஆசையா பெத்த ஒரு பொண்ணுங்கிறதுனால அவா, தமிழ் அவா அப்படின்னு வச்சாச்சு. அவங்க வந்து அவங்களும் ஒரு கலைத்துறையில ரொம்ப ஒரு தன்னால ஆர்வம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலயே வரும்போது நாங்க எங்கேயாவது போனா அங்க உட்காந்துதான் நாங்க நாடக கிரவுண்ட்ல தான் உட்காந்து பாடம் செய்யறதெல்லாம் நாங்க போட்டுட்டு இருப்போம். அது உட்காந்துருக்கோம், அங்க சீட்ல தான் தூங்கும். ஸோ அப்படியே வளர்ந்தது. ஸோ அவங்க படிக்கும் பொழுது கூட ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க பரதநாட்டியமும் ஆடுவாங்க. நாங்க மரபுக்கலைகள்லாம் கத்துக்கும் பொழுது அவங்களுடைய மரபுக்கலையா என்ன ஏது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கத்துக்கிட்ட தேன்மொழி ராஜேந்திரன் அவங்க வந்து தலையில கரகத்தை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஊர்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு, உங்க ஊர்லயாவது வாழட்டும்னு தலையில வச்சோடனே அவங்களுக்கு ஒரு என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சரியா பண்ணணுமே. அப்போ அவங்களுடைய மனசே மாறி அந்த மரபு கலைகள் மீது ஒரு ஆர்வம் வந்து அதை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சு அதை பத்தி பிள்ளைங்களுக்கு கொண்டு போகும்போது ஒரு உத்வேகத்தோட சொல்லி கொடுக்கறது. அதனாலதான் எங்க நிறுவனத்துல வந்து நாங்க ஆரம்பத்துல எந்த ஒரு கலை கத்துக்கிட்டாலும் இந்த மண்ணுல வந்து இங்க உள்ள மண்ணிசை கலைஞர்கள்கிட்ட முதல்ல கத்துக்கும் பொழுதுதான் அவங்களோட வலி தெரியும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த கரகமா இருக்கட்டும், அதோட நிலை எப்படி இருந்தது, எப்படி மாறுது, இலக்கியத்துல எங்க வந்துச்சு, ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி கரகமா இருக்கட்டும். ஸோ ஒண்ணுக்கும் ஏன் வந்திருக்கு இந்த ஒயிலுக்கும் அறுவடைக்கும் என்ன ஒரு சம்பந்தம். இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவங்க அதுல ஈடுபாடோட தான் இருக்காங்க. ஆமா, இப்ப எங்க ஏகேடி நிறுவனத்துல எனக்கு அவங்களும் சரி, எங்களுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்களும் சரி, இங்க வந்து கத்துக்கிறதுல அங்க எனக்கு உறுதுணையா இருக்கிறதுல எல்லாரும் இருக்கிறாங்க கூட இருக்காங்க. ஆனந்தகண்ணன் சாரோடைய மறைவு வந்து எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு தான் அது. எல்லா இருந்தாத்திர ரசிகர்கள் எல்லாருக்குமே.
ஏன்னா கேன்சர் அப்படின்னும் போது வந்து தெரியும் அது ஆல் ஆஃப் சடனாக ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ என்ன ஆக்சுவலாக ஆச்சு, அது எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அது அது எப்படின்னா சலுகை விலையில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள் ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.